பக்தி ஒளி நேர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டமா இருக்கா? மன கஷ்டம் தெரியுமா? பண கஷ்டம், ரெண்டு கஷ்டமும் இருக்கு. நான் நல்லா இருந்தேன், ஆனா என்னமோ தெரியல, மனசுக்குள்ள என்ன பூந்துச்சுன்னே தெரியல, ரொம்ப ட்ரௌசியா இருக்கு, ஒண்ணுமே முடியல, மன அவ்வளோ பாரமா இருக்கு. ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சம்பாதிக்கிறேன் பணம், ஆனா செலவாயிட்டே போகுது, எங்க செலவாதுன்னே தெரியல, எதுக்கு செலவாதுன்னு கூட தெரியல. இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு? அடுத்தது கல்யாண தடை, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கூடி வருது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி போயிடுது. பொண்ணு வீட்டுக்காரனும் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பொண்ணுக்கு என்ன பையன் வீட்டுக்காரங்களும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வராங்க, பாக்குறாங்க, போறாங்க. இந்த கோவில்ல தான் பார்ப்பேன்றாங்க, அந்த கோவில்ல தான் பார்ப்பேன்றாங்க, நீங்க கூட்டிட்டு வாங்கன்றாங்க. இவ்வளோ விஷயங்களும் நாங்க சிரமம் எடுத்து பண்ணா ஒரு கிட்டத்தட்ட 5 பையன் பார்த்திருப்போம். அந்த பக்கம் சொல்றாங்க 5 பொண்ணு பார்த்திருப்போம். என் பையன் கல்யாணமே வேணாங்கிறான், பொண்ணு கல்யாணமே வேணாங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு வீடு அமைஞ்சா நல்லா இருக்கும்ல. எப்ப பார் பெட்டியை தூக்கிட்டு இந்த ஊருக்குள்ளேயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நானும் 10-15 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன். ஒரு வீடு வாங்க முடியல என்னால. பணம் இருக்கிற நேரத்துல வீடு கிடைக்கல, வீடு கிடைக்கிற நேரத்துல பணம் கிடைக்கல. என்னதான் என் வாழ்க்கை? நொந்துக்கிறோமா? அதுக்கு அடுத்தது கடை, மளிகை கடை ஒண்ணு ஆரம்பிச்சேங்க. நல்லா போயிட்டு இருந்த கடை திடீர்னு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. வியாபாரம் இல்ல, தொழில்காரன் ப்ராப்ளம்னு சொல்றாங்க ஜாதகத்துல. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு அடுத்தது நானும் ரொம்ப நாளா குலதெய்வத்துக்கு போகணும், ஒரு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியவே இல்லை என்னால. ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு. இந்த மாதிரியாக ஏகப்பட்ட தடங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கா? சொல்லக்கூடிய தடங்கள் இருக்கு, சொல்ல முடியாத தடங்கள் இருக்கு. இன்னொன்னு, அப்படி மேல போனா கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சுங்க. 10 வருஷமா என்னுடைய ஹஸ்பண்ட் அவ்வளோ என் மேல பைத்தியமா இருந்து என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாரு. 2 புள்ள. கடந்த 5 வருடமாக ஏன் நாளே எரிஞ்சு எரிஞ்சு விழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. சில பேர்கிட்ட போய் கேட்டா ஏதோ செய்வன கோளாறுன்றாங்க. எனக்கு என்ன பண்றது தெரியல, அழுகழியா வருது. ஏண்டா வாழறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. இதெல்லாம் என்ன பண்றது, என்ன செய்யறது, என்ன பரிகாரம்? மனைவிக்கு நல்ல நேசிச்ச கணவன் வேண்டான்னு சொல்லிட்டான். நான் டைவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன், கையெழுத்து போட்டு ஒழுங்கா அனுப்புங்கிறான். ஆனா எனக்கு அந்த கணவன் தான் வேணும். வீட்டுலதான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் என்னுடைய கணவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்குள்ள எப்படி விரிசல் வந்ததுன்னே தெரியல. நான் விட்டு கொடுத்து போயிட்டேன் எல்லாத்தையும். ஆனாலும் என் கணவனுக்கு என்னை பிடிக்கவில்லை. எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க? இன்னொருத்தங்க, நல்லா இருந்தேன், என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட காமிச்சா, உனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, கிரக கோளாறு, கிரகம் சரியில்லைன்றாங்க. கட்டத்துல கிரகம் சரி. அதுக்கு அடுத்தது வீடு. வாஸ்து பார்த்து கட்டிய என்னுடைய வீடு 2 வருஷம் நன்றாக போய் கொண்டிருந்த வாழ்க்கை 3வது வருஷத்துல இருந்து ஏகப்பட்ட வியாதிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் படுத்தேன், ஹாஸ்பிட்டலைஸ்டு, செலவு பண்ணாங்க. அடுத்தது என் வீட்டுக்கார் படுத்தாரு, அது செலவு பண்ணி முடிச்சு, அப்பா அம்மா வரிசையா அந்த வீட்டுல யாருக்கெல்லாம் இருக்கமோ அவங்களாம் வியாதி வந்துன்னே இருக்கு. என்ன பண்றது? இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய கேட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் சொல்லட்டுமா? பரிகார பதில் ஒன்னே ஒண்ணுதான். ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் இரவு நேரத்தில் சயன, அதாவது பள்ளியறை பூஜை அப்படிங்கிற ஒரு பூஜை இருக்கும். அந்த பள்ளியறை பூஜை, அதாவது சிவபெருமான் பல்லக்கிலே எழுந்து அப்படியே சுத்தி வருவார். அதுல இருக்கக்கூடிய வாத்தியங்கள் எல்லாம் ஒலிக்கும். அந்த வாத்தியங்கள் எல்லாம் காதால கேட்கணும். வேற எந்த விதமான தாட்ஸும் வரக்கூடாது. எல்லாத்தையும் மறந்துடுங்க. யார் யாருக்கு என்னென்ன கோளாறு, கிரக கோளாறு சரி, பர்சனல் ப்ராப்ளம் சரி, அதுக்கு அடுத்தது வியாதி சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா,
நேர சயன பூஜையில, அதாவது பள்ளியற பூஜையில போய் பள்ளியற பூஜையை போய் பார்க்க கூடாது. நேர முன்னாடியே போயிடணும். முன்னாடியே போய் புரட்டு வருவார். அப்படியே சுத்தி அந்த சன்னிதானங்களை சுத்தி வரும் பொழுது வாத்தியங்கள் இசைக்கப்படும். அந்த வாத்தியங்களை உங்களுடைய காதால கேட்கணும். காதால கேட்கணும். நேர போய் பள்ளியற ரூம்ல போய் அந்த சிவபெருமானையும் தாயாரையும் வச்சு ஊஞ்சல் ஆட்டுவாங்க. அந்த ஊஞ்சல் நீங்களும் சில கோவில்கள்ல பக்த கோடிகளும் ஆட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பக்த கோடிகளும் அதை ஆட்டிட்டு அப்படியே ஒரு சுத்து சுத்திட்டு அங்க பாடுவாங்க. அந்த பாட்டை நீங்களும் பாடிவிட்டு பால் கொடுப்பாங்க, பள்ளியற பால். அந்த பாலையும் வாங்கிட்டு நேர வீட்டுக்கு வாங்க. ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். எத்தனை நாள் இதை செய்யணும்? டெய்லி எல்லாம் போக முடியாதுங்க. டெய்லி வேண்டாங்க. 5 வாரம், அதாவது 5 நாள் இல்ல 5 வாரம், தொடர்ந்து 5 நாள் போனா போதும். இல்ல வாரம் போவேன்னா ஒரு வாரமும் திங்கக்கிழமை 5 திங்கக்கிழமை நீங்க போய் பள்ளியற பூஜையை பார்த்து, பள்ளியற பூஜைக்கே ஓடக்கூடாது, முன்னாடியே ஓடி போய் பார்த்துட்டு வர வர உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் அப்படியே சால்வ் ஆயிடும். ஏன்? சிவபெருமான் பள்ளியற பூஜைக்கு போகும்பொழுது அவ்வளோ சந்தோஷமா இருப்பார். அப்ப நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவருடைய காதில் நீங்க போட்டுருவீங்க. அதாவது அமைதியா நீங்க சேவிச்சாலும் உங்களுடைய ஆழ்மனதானது சிவபெருமானிடம் போய் சொல்லும். அப்ப உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகும். இது ஈஸியான ஒண்ணு தானே, இதை ஏன் பண்ண முடியாது? எல்லா கோயில்களையும் உண்டு. ஒவ்வொரு கோவில்களையும் நேரம் தான் வித்தியாசப்படும். ராத்திரி வேலை ஒரு கோவில்ல 8:30 மணிக்கு போடுவாங்க, ஒரு கோவில்ல 9 மணிக்கு போடுவாங்க. அதனால பள்ளியற பூஜை எப்ப, அந்த கோவில்ல போய் கேட்டுக்குவாங்க, பள்ளியற பூஜை எப்பொழுது நடக்கும்? அவங்க சொல்லுவாங்க, இத்தனை மணிக்கு வாங்க பள்ளியற பூஜை நடக்கும் சொல்லுவாங்க. அமைதியா போய் அந்த பள்ளியற பூஜையில கலந்துக்கோங்க. புருஷன் பொண்டாட்டி போலாம். மனக்கவலை உள்ளவர்கள், யாருக்கு மனக்கவலை இருக்கோ அவங்க போலாம். நன்னா படிக்கணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ அவங்க போலாம். எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க போலாம். இல்ல கல்யாண பிராப்தம் யாருக்கு இருக்கோ அவங்க போலாம். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஜோடியா போகணும். அதே மாதிரி வேலைக்கு, நான் ரொம்ப வேலை ட்ரை பண்றேன், வேலை கிடைக்கல, இல்ல நான் வேலையில இருக்கேன், ப்ரமோஷன் கிடைக்கல, இல்ல நான் ஃபாரின் போக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவங்க போலாம். யார் வேணாலும், யாருக்கு மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் இருக்கோ அவர்கள் தயவு செய்து 5 வாரம் இல்ல 5 நாள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, இல்லைன்னா 5 திங்கட்கிழமை போயிட்டு பள்ளியற பூஜையில போய் சிவபெருமானை பார்த்துட்டோ நேர பால் வாங்கி குடிச்சிட்டு வெளியில வரும் பொழுது மனசு ரிலாக்ஸா இருக்கும். 5 வாரத்துக்குள்ள உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு வரும். வியாதியற்ற வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும்? மனசு சந்தோஷமா இருக்கும். பணம் இருந்தா எப்படி இருக்கும்? பணம் இருந்தாலும் இன்னும் சந்தோஷமா இருக்கும். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பிரார்த்தனை, என்ன பிரார்த்தனை? பள்ளியறை பூஜை பிரார்த்தனை தான். செய்றீங்களா? செய்யுங்க. சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.